இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. Super Sarvana Stores. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மாண்புமிகு அமைச்சர்கிட்ட பதில் வாங்கிருக்கீங்க. 10 கேள்வி கேட்கறீங்க. நான் கேள்வியை சின்னதாக கேட்டுறேன் தலைவர். அமைச்சர் அவர்களே அதுக்கு விலாவரியாக பதில் வேணும்னு. இந்த பணி எப்போ வருமா? ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 9 முறை தேர்தல் வாக்குறுதியாகவும் முதல்வர் அவர்களே இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ரொம்ப இந்த 3 வருஷம் ஏன் தள்ளி போச்சு? அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. நீங்க ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்ல வேண்டாம். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களையும் மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களையும் வணங்கி, மாண்புமிகு புரட்சி தமிழர் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்களையும் தங்களையும் மாண்புமிகு சட்ட உறுப்பினர்கள் அவர்களையும் வணங்குகிறேன். எனது வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதி உள்ள காவலூரில் சுமார் 100 ஏக்கர் காட்டில் அமைந்துள்ள ஒளிவியல் தொலைநோக்கு ஆசியாவிலே 2வதும் இந்தியாவில் மிகப்பெரிய நட்சத்திர ஆராய்ச்சியில் நிபுணத்துவம் மற்றும் தனித்துவமான சிறப்பு கருவிகளையும் கொண்ட ஆய்வகம் அமைந்துள்ள பகுதியாகும். அதேபோல் இவ்வூராட்சியில் அழகான மலை சார்ந்த பகுதியால் கர்நாடக மாநிலத்திலிருந்து அதிக முதலீடுகள் மூலம் நிலங்கள் வாங்கப்படுவதாலும் சிப்காட் மற்றும் தொழிற்சாலைகள் மட்டுமே ஒரு பகுதியை வளமாக்கவும் அரசுக்கு வருவாய் ஈட்ட முடியாது என்ற காரணத்தை கருத்தில் கொண்டு ஆலங்காய் முதல் காவலூர் வரை சாலையை இருவழி சாலையாக மாற்றினால் அரசுக்கும் இவ்வூராட்சிக்கும் சுற்றுலா பயணிகள் மூலம் ரெசார்ட், ஹோட்டல்ஸ் மற்றும் பத்திரப்பதிவுகள் மூலம் அரசுக்கு வருவாயும், அதே போல் அமைச்சரவர்கள் சொன்னதை போல் போலூர், ஜம்னாமத்தூர் வழியாக திருவண்ணாமலை, திண்டிவனம் போன்ற பகுதிகளுக்கு செல்ல நேரத்தையும் செலவினத்தையும் குறைக்கும் நோக்கத்தோடும் முக்கியமாக மாணவ செல்வங்களின் அறிவியல் ஆற்றலை மேம்படுத்த உதவும் என்ற சிந்தனையோடு இச்சாலையை ஆக்சுவலாக கடந்த ஆண்டு எங்க ஆட்சி காலத்தில் இருந்த 3.25 மீட்டர் ரோடு 5.5 மீட்டர் சிமெண்ட் சாலை மட்டும் அகலப்படுத்தி கொடுத்தோம். கிட்டத்தட்ட அப்ப இருந்து வனத்துறை மூலம் NOC வாங்குறதுக்காக முயற்சிகள் மேற்கொண்டு கிட்டத்தட்ட 5 வருஷமா இந்த கோரிக்கையை வச்சுட்டு. ஏன்னா நாங்க பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம், ஏன்னா ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அதுல அந்த சாலையை கடக்க முடியாம பஸ் ஒதுங்கிறதுக்கு வழி இல்லாம ஒரு ஊராட்சி மன்ற தலைவரே அன்றைய காலத்துல இழந்தோம். அப்படிப்பட்ட சாலை, இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த சாலையை அரசு கவனத்தில் கொண்டு மீண்டும் பரிசீலனை பண்ணி வனத்துறையிடம் அனுமதி வாங்கி கூடிய விரைவில் இச்சாலையை இருவழி சாலையை அமைத்துக் கொடுக்க வேண்டும் என கேட்டு, அதே போல் பூங்குளம் ஊராட்சியில் புதூர் கூட்ரோடு முதல் பூங்குளம் வரை 3.75 மீட்டர் வித்துல இருக்கிற ரோடை அகலப்படுத்தி கொடுக்கணும். ஏன்னா அங்கேயும் ஒரு கிட்டத்தட்ட 3-4 ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு இந்த 3 வருஷத்துல. இப்பதான் இன்னொரு கேள்வி இருக்கு. மாண்புமிகு அமைச்சர்கிட்ட பதில் ஒரு நிமிஷம் தான் ஐயா பேசுறீங்க. 10 கேள்வி கேட்கறீங்க. 10க்கும் அமைச்சர்கிட்ட பதில் இருக்கல. ஒண்ணு வாங்கிட்டு பிறகு அடுத்தது பதிலே கொடுத்துட்டாரு ஐயா. அதை நான் விஷயத்தை மட்டும் தான் சொன்னேன். 2வது அந்த கேள்வி இதுல சேர்த்து கேட்டுறேன். அந்த ஒரு பூங்குளம் ஊராட்சி சாலை அகலப்படுத்த தர வேண்டும் எனவும் கிட்டத்தட்ட 2 மாட்டி கேட்டுட்டேன். நகராட்சியில் வாணியம்பாடி நகராட்சி மைய பகுதியில் உள்ள செட்டியப்பனூர் கூட்ரோடு முதல் வளையாம்பட்டு வரைக்கும், ஏன்னா வளையாம்பட்டுல இருந்து கிருஷ்ணபுரம் ஊராட்சியில நம்ம நகாய் ரோட்ல இருக்க சாலையை அகலப்படுத்தி கொடுத்திருக்கோம். அங்க தேவையே இல்லை. ஆனா நகர மைய பகுதியில கொடுத்தா பள்ளி கல்லூரி செல்லும் மாணவர்களும் பதில் வரட்டு. இன்னொரு கேள்வி கேட்டாரேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் அவர் குறிப்பிட்டதை போல வாணியம்பாடி என்பது வெளிநாட்டினுடைய பொருளாதாரத்தை ஈர்க்கிற ஒரு ஊர். அந்த ஊர் தோல் தொழிற்சாலைக்கு பெயர் போன ஊர். நிரம்ப தொழிலாளர்கள் பணியிலே இருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன். காரணம், எனக்கு அது பழைய பாராளுமன்ற தொகுதி. என்னுடைய பாராளுமன்ற தொகுதியில் வாணியம்பாடி இருந்தது. அதனால் வாணியம்பாடி அனைவரையும் நான் அறிவேன். அந்த அடிப்படையில் அவர் சொல்லப்படுகிற சாலை என்பது முக்கியமான சாலை தான், அது ஒன்றும் மாற்று கருத்தல்ல. எனவே ஏற்கனவே திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தளவுக்கு இந்த ஆட்சியில் முன்னுரிமை கொடுக்கப்பட்டு பல சாலைகள் விரிவாக்கம் செய்திருக்கிறோம். இது வனத்துறை சம்பந்தப்பட்ட சாலையாக இருக்கிற காரணத்தினால்தான் அது விரிவாக்கம் செய்வதில் தடை இருக்கிறது. ஆனால் அனுமதிக்க வேண்டிய ஏற்பாடுலாம் செய்திருக்கிறேன். எனவே அதை அனுமதி பெற்று அடுத்த நிதியாண்டில் எடுத்துக்கொள்ளப்படும். ஏற்கனவே இன்னும் சில சாலைகள் பற்றி ஒரு குறிப்பு இங்கே கொடுத்திருக்கிறார். ஏன்னா அதை கொஞ்சம் கடிதமாக கொடுத்தா துறைக்கு அனுப்பி அதை விரிவுபடுத்தி கட்டாயம் அவருடைய உணர்வை புரிந்து கொண்டு இந்த ஆட்சி சாலை விரிவாக்கம் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே,
நான் கேள்வியை சின்னதாக கேட்டுறேன் தலைவர். அமைச்சர் அவர்களே அதுக்கு விலாவரியா பதில் வேணும்னு. ஏன்னா இது கிட்டத்தட்ட 4 வருஷமா நான் கேட்டுட்டு இருக்க கோரிக்கை. எங்களோட வாணியம்பாடி தொகுதி மக்களின் அடுத்த துணை கேள்விதான். எனது துணை கேள்வி என்னவென்று அமைச்சர் அவர்களுக்கு நன்கு தெரியும். ஏன்னா மீண்டும் ஒரு முறை இந்த அவையில் பதிவு தெரியும். ஏன்னா 4 வாட்டி நான் கேட்டிருக்கேன். இதுக்காக கேள்விக்கு வாங்க. நியூட்டன் LC 81 ரயில்வே மேம்பாலம் கிட்டத்தட்ட 2 லட்சம் இந்துக்களையும் 1 லட்சம் இஸ்லாமியர்களும் இணைக்கும் பாலம். கிட்டத்தட்ட ரொம்ப நாள் கோரிக்கை. இதுக்காக 2024 பேசும்போது 36 கோடி இடம் கையகப்படுத்த நிதி ஒதுக்கப்பட்டு கிட்டத்தட்ட 2.5 வருஷம் ஆயிடுச்சு கிட்ட. ரயில்வே துறையிடம் நிர்வாகத்திடம் கேட்கும் போது கிட்டத்தட்ட தமிழக அரசு அந்த இடத்தை கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்கிறதுன்றதுனாலையும் கிட்டத்தட்ட 2 வருஷமா RUB-லேருந்து சுரங்கப்பாதையை அமைப்பதற்கான முயற்சிகள் மேற்பட்டு ஒப்புதல் நீங்க கொடுத்தும் நம்ம தமிழக அரசாங்கம் இடம் கையகப்படுத்த கொடுக்காததுனால தான் அந்த பணி நிற்குதுன்னு ரயில்வே துறை நிர்வாகம் கொடுத்திருக்க காரணத்தினால இந்த பணி எப்போ வருமா? ஏன்னா இது கிட்டத்தட்ட ஒரு 9 முறை தேர்தல் வாக்குறுதியாகவும் முதல்வர் அவர்களே இந்த வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான இது. இதனால நிறைய எண்ணற்ற பிரச்சனைகள், ஆர்ப்பாட்டம், ரயில் விடுங்க. அது திரும்ப ரயில்வே பாலத்தோட கேட்டுறேன். அதோட ஜங்ஷன் அடுத்ததுல தான் அந்த கேள்வி நீங்க முழுசா கேட்க விடல. அந்த பகுதி அந்த ரயில்வே கேட்ல வர்றதுதான் அந்த சர்வீஸ் ரோடும் கூட. இதை கொடுத்தோம்னா இந்த பஸ் போக்குவரத்துக்கு நெரிசலை குறைஞ்சு பஸ் பள்ளி மாணவர்களும் RDO ஆபீஸ், நகராட்சி அலுவலகத்துக்கு DSP ஆபீஸ் எல்லா பாலமும் அதற்கு தொடர்ச்சியா இருக்கக்கூடிய சாலையும் சரி செய்யப்படும். ஒரே இடத்துல இருக்குங்க ஐயா. இது கிட்டத்தட்ட இத்தனை வாட்டி நம்ம கேட்டிருக்கோம். அதுக்கான விரிவான ஏன்னா இந்த 3 வருஷம் ஏன் தள்ளி போச்சு? அமைச்சர் பதில் சொல்லுவாங்க. நீங்க ஒரே விஷயத்தை 10 தடவை சொல்ல வேண்டாம். மாண்புமிகு அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பிடுகிற இந்த ரயில்வே பாலம் என்பது முக்கியமானது தான். ஏன்னா இஸ்லாமிய கல்லூரியை கேத்தம்பேட்டி சாலை இணைப்பதற்காக கடவுன் 81க்கு பதிலாக மேல்மாலம் கட்டுகிற ஒரு முக்கியமானதான். அது இஸ்லாமிய கல்லூரி என்பது ஒரு புகழ்பெற்ற கல்லூரி வடார்காடு மாவட்டத்திலேயே. ஏன் நம்முடைய பேராசிரியர் ஜவஹர்லால் அவர்கள் அங்கதான் பேராசிரியர் இருந்து பணியாற்றினார். அப்படி ஒரு முக்கியமான கல்லூரி தான் அங்கே கல்லூரி மாணவர்கள் வந்து போவது என்பது நிரம்ப இருக்கிறது என்பதை நானும் அறிவேன். ஆனால் என்ன நிலைமைன்னு சொன்னால் ரயில்வேல மேம்பாலம் அமைப்பதற்கு அவர்கள் ஒத்துழைக்கவில்லை. அதனால கீழே இருக்கிற அண்டர் பாஸுக்கு தான் அவங்க ஒத்துக்கினாங்க. அந்த அடிப்படையில் இந்த ரயில்வே கடவு பாலம் கட்டுவதற்காக மேற்கொண்ட இடத்தில் மேம்பாலம் அமைக்க சாத்தியக்கூறு என்ற அடிப்படையில் அண்டர் பாஸ் என்று சுரங்கப்பாதை அமைக்கணும்னு முடிவு செய்யப்பட்டு அதற்காக 32 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் இன்றைக்கு நிலையெடுப்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நடக்குமா நடக்காதா? கட்டாயம் நடக்கும். நிலம் முடிஞ்ச உடனேயே அந்த அண்டர் பாஸ் அதாவது சுரங்கப்பாதை கட்டாயம் அமைக்கப்படும். விநாயகன் 33 மாண்புமிகு உறுப்பினர் ராஜேஷ்குமார், மாண்புமிகு தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் அவர்கள். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.